பட்டாம்பூச்சிகள்லாம் பறக்குது. சொரப்பா இருக்குன்னு நினைச்சேன். பாருங்க என்னையா கிராண்ட் கேனியன் ஹம்பிக்கு ஹம்பி ஜானா ஹே. ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் கோபாலு, ஒரு மாசமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். விஜயநகர பேரரசோடைய சாம்ராஜ்யத்தின் ஃபீல் பண்ணுவீங்க. பாருங்க இப்படி இருக்கா, இப்படி வந்தோமா அப்படியே இப்படி வரேன். நம்ம பசங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, எந்த வியூவை வந்து என்ஜாய் பண்ணிருக்கானு மட்டுங்க பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க காய்ஸ், சான்ஸே இல்லை. சக்தி வைப் ஆயிட்டான் நம்ம ஆளு. சக்தி இஸ் வைபிங் ஓவர் தேர். இதுக்கு மேலே ட்ரெக் பண்ணி எங்கே போகிறது, எங்கே இறங்குறது, என்ன பார்க்கறதுனே தெரிலங்க. அங்கமாக இருக்குங்க, வந்ததுக்கு ஒர்த்துங்க. பாரம்பரியா கல்லுகள்லாம் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ஒர்த்து. இதை யுனெஸ்கோ ஏன் காப்பாற்றுறான், யுனெஸ்கோ ஏன் வச்சுருக்கான், ஏன் வந்து இதை செலெக்ஷன் பண்ணான் அப்படின்றது ஈச் அண்ட் எவ்ரி டர்ன்ஸ் அண்ட்லேயும் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னையா கிராண்ட் கேனியன் ஹம்பிக்கு ஹம்பி ஜானா ஹே. அவன் ட்ரைபாட் கேட்டுட்டு இருக்கான், என்ஜாய் பண்றா உட்காந்துட்டு அப்படின்ற மாதிரி. எப்படியா இருக்கு சக்தி, சொல்லியா? சூப்பரா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. நான் கூட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணேன், நல்லா பேசாம இருக்க போகுது. நாங்க வந்து ஹம்பியில வந்து என்னன்னு நம்ம சாட் ஜிபிடில போட்டு நாங்க டைம் கரெக்டான டைம்ல வந்துருவோம் நினைக்கிறேன். அதனால வெயில் வைப் கரெக்டான க்ரீனரியா இருக்கு. நல்ல மழை மான்சூன்ல ஆஃப்டர் மான்சூன் ஏர்லி மான்சூன். இது ஆக்சுவலா இது எண்ட் ஆஃப் மான்சூன். இது கிடையாது ஏர்லி மான்சூன். இல்ல இங்க வந்து எண்ட் ஆஃப் மான்சூன் ஆக்சுவலி. அப்படியா? நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் இது ஏர்லி மான்சூன். அப்பனா வந்து அப்பனா நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா மழை பெய்ஞ்சா க்ரீனரியா இருக்கு. அதனால உங்களுக்கு காத்து வந்து சில்லுன்னு அந்த ஆக்சிஜன் ஸ்மெல் அந்த ஸ்மெல் ஸ்மெல் ஆஃப் ஆக்சிஜன். இது அந்த நம்ம இந்த செடி குட்டி செடி இருக்குங்க, வந்து அந்த எருக்கம் செடியோட வாசனை, மணத்தக்காளியோட வாசனை, அந்த மாதிரி வந்து இந்த மண்ணோட சேர்ந்து ஒரு வாசனை. ஆக்சுவலி டூ மச் ஆஃப் ஆக்சிஜனால என் ஃப்ரெண்ட் போயே இருக்கு. சென்னை கேட்டா பெங்களூர்ல. ஸோ இதுல ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஹம்பி அப்படின்னு வந்து நாங்க என்ன பண்ணோம், போய் சுத்தி பார்க்க போறோம், அதை பார்க்க போறோம், நிறைய சாட் ஜிபிடி கேட்டு முக்கியமான இடங்கள்லாம் எடுத்து நாங்க வந்து ஒரு ப்ரிப்பேர்ட் ஆகி வந்தோம். ஆனா அது கொடுக்குற எக்ஸைட்மெண்ட்டை விட நம்ம ப்ரிப்பேரே பண்ணாம ஒரு சில வியூஸ், ஒரு சில சைட்டும் நம்மளுக்கு கொடுக்குற எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, வேற மாதிரி இருக்குங்க. நீங்க ஒரு கோயில் இருக்கு, நான் ஒருத்தம்ப கையில விளாக் பண்ணிட்டு என் போன் எங்கன்னு தேடுறேன். போன் வந்து இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. சஜ்ஜா சமேர தேரி வனுபர்சே அந்தேர அந்தேர தேர தேரி பந்தீலோ தத்தர கருபர்சே ஹோலா. அப்படியே போகிறோம், கொஞ்சம் மேலே ஏறணும்ல, அந்த மலையிலேருந்து குட்டி மலை ஏறி இப்போ கொஞ்சம் குட்டியாக அப்படியே இறங்குறோம் கீழே. கையில் வந்து டிஎஸ்எல்ஆர் இருக்குது. இது வந்து க்ராப் பாடி சென்சார், ஒரு வந்து D5600 நிக்கான் வேதாந்தோடது. இடம் வந்து அழகாக இருக்குது, சூப்பராக ரம்யமாக இருக்குது. அதாவது பர்ஃபெக்ட் டைம், பர்ஃபெக்ட் பிளேஸ், பர்ஃபெக்ட் மொமெண்ட்னு வாங்க தெரியுமா, அந்த மாதிரி சூழ்நிலை தான். வெயில் அதிகமும் இல்லை, மழையும் இல்லை, நல்ல ஒரு ப்ரீஸான ஒரு காற்று, அருமையான நேரம், சூப்பராக இருக்குது. பட்டாம்பூச்சிகள்லாம் பறக்குது. ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுத்துகின்றதே. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, இந்த ஒரு மலை, அழகான மலை. இங்கே பாருங்க, உங்களுக்கெல்லாம் பாருங்க லைவ் ஒரு சென்டிபீடை காட்ட போறேன் உங்களுக்கு. எவ்வளோ பெரிய சென்டிபீட் பாருங்க. இது கடிக்கும், ஏறுதான் செய்யும். பார்த்து பத்திரமா வாங்க. நிறைய இன்செக்ட்ஸ் இருக்கலாம். குட்டி ட்ரக்கு தான் இது. ஒரு குட்டி ட்ரெக்கிங்கில் வந்து என்ன இந்த மாதிரி குட்டி புதாருக்குள்ளே போய் அப்படி ஒரு ரியூனான
ஒரு அழகான ஒரு சைட்டுக்கு நீங்கள் போவீங்க. ஏன்னா பதாருக்குள்ளே போதேன்ற மாதிரி தோணும். பார்க்க பார்க்க உங்களுக்கு இந்த விஜயநகர பேரரசோடைய சாம்ராஜ்யத்தின் ஒரு கட்டுமானத்தை தான் பார்த்துருக்கோம். கட்டுமான கலையை தான் பார்க்குறோம். இவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் சேதம் அடைஞ்சிருக்கு. இது கட்டும்போது ஒரு 500 இயர்ஸ் பேக் இது கட்டும்போது எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு உயிர்ப்போட எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, எவ்வளோ எத்தனை விழாக்கள் நடந்திருக்கும். காய்ஸ், இப்போ நம்ம உட்காந்துட்ருக்க இடம் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அதே இது எப்படி ஒரு ப்ரீஸாக இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். அங்கே பாருங்கள், பொருட்கள்லாம் எப்படி அழகாக காற்றுல ஆடுது பாருங்கள். சூப்பராக இருக்குது. மன்னர்கள் காலத்தை விட சும்மா நம்ம ஒரு வீடு கட்டணும்னு வச்சுங்க, ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஆனாலே அதனுடைய டிப்ரிசியேஷன் ரேட்லேருந்து, அதனுடைய ஸ்ட்ரக்சர்லேருந்து, அதனுடைய அது என்ன சொல்கிற ஏஸ்தட்டிக் சென்ஸ்லேருந்து எல்லாமே அவுடேட்டட் ஆகிடும். பட் இந்த கல்லில் அழகாக கட்டக்கூடிய இந்த காலத்து அது ஒவ்வொரு மன்னர்களுக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கும். இந்த மாதிரி கட்டணும், சிலை இப்படி இருக்கணும், கோபுரங்கள் இப்படி இருக்கணும், அதனுடைய வாய் இப்படி இருக்கணும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, இந்த மேலே இது முக்கியமாக சொல்லுவாங்க, இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இதை முக்கியமாக ஒவ்வொரு ராஜாவுக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. ஸோ இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பேட்டர்னாக வச்சு அதை காலங்காலமாக ஃபாலோ பண்ணி அது பல கோயில்களை காப்பாற்றப்பட்டு சில கோயில்களை காப்பாற்ற முடியாமல், பட் இதை டச் பண்ணி பார்க்கும்போது எத்தனை சிற்பிகள், எத்தனை மன்னர்கள், அரசர்கள், மந்திரிகள், எத்தனை அரசியல் தலைவர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாருமே இதை தொட்டு ரசிச்சிருப்பாங்க. இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. 500 வருஷமாக இதை மக்கள் எத்தனையோ நாட்டுகளிலிருந்து மக்கள் இதை ரசிச்சிருப்பாங்க, எதிர்ப்பாங்க. அப்படின்னும்போது இது வாய்ப்பே இல்லை. இதனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கிடெக்டை சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. குட்டி குட்டி மூமெண்ட்ஸ்னால் கூட இதில் அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 2 சைடு கோபுரத்தையும் பாருங்கள், இந்த கோபுரத்தையும் பாருங்கள். இதனுடைய தலை அதாவது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய எனக்கு நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த பார்ட் ஒரு பீரியடில் கட்டியிருக்காங்க, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பார்ட் ஒரு பீரியடில் கட்டியிருக்காங்க, இந்த பார்ட் ஒரு பீரியடில் கட்டியிருக்காங்க. ஒருவேளை இது ஆர்கிடெக்டாகவுமே இதே டிசைன் தானான்னு தெரியல. ஏன்னா இது கருங்கல்ல இருக்குது, இதெல்லாம் செங்கல்ல இருக்குது. கருங்கல்ல கட்டுறது எந்த ஒரு சேதமும் இல்லை, இன்னொருலாம் கரெக்டாக இருக்குது. மேலே செங்கல்ல மிக்ஸ் பண்ணி கட்டின அந்த விஷயங்கள் சிதலம் அடைஞ்சிருக்கு. இது 2 பீரியடில் கட்டியிருக்க வாய்ப்புகளும் இருக்குது. இங்கே பாருங்கள், இது என்னன்னே தெரியல, அழகாக இருக்குது. ஓ, இது என்னங்க இவ்வளோ ஷைனியாக இருக்குது, பார்க்க சொரசொரப்பாக இருக்குன்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், இது தடவை இப்படி இருக்கா என்னன்னு தெரியல, பார்க்க தாங்க அந்த பேட்டர்னாக இருக்குது. நான் சொரசொரன்னு இருக்குன்னு நினச்சேன். செம்ம ஷைனாக இருக்குது, சான்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சுச்சா இது லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புளோடைய கை தடங்களை பார்த்துருக்கக்கூடிய ஒரு கல் தான். தேஞ்சிருக்கு நல்லா. ஒரு அழகாக ஒரு ஃப்ரேமை சூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வேதாந்தும் நம்ம சக்தியும் நடந்து வராங்க, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஒரு என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறோம். அந்த என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், இதனுடைய என்ட்ரன்ஸை மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது, பிரமாதமாக இருக்குது.
இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், இங்கே ஒரு அழகாக ஒரு அண்ணன் வந்து இந்த பாதைகளை வந்து கர்வ் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது இந்த கிராஸஸ்லாம் வந்து தேவையில்லாத கிராஸஸ்லாம் வந்து அழகாக போட்டுட்ருக்காரு. சூப்பராக வந்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணி அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக க்ரியேட் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே வந்தோம் அப்படின்னா இதை ஃபுல்லாக அவர் தான் பண்ணியிருக்காரு. அழகாக கட் பண்ணி பாருங்க, அப்படி கட் பண்ணி நீட்டாக வச்சுருக்காரு. இது மறுபடியும் லைவ்க்கு வரப்போகுதுன்னு அவ்வளோ கொண்டு வராங்க. மேலே வந்து ஒரு கோயில் இருக்குது, அது இந்த மாதிரி ஒரு மோனமெண்ட் தான். கீழே ஒரு மோனமெண்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கண்ணனுடைய ஒரு 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 ஸ்கல்ப்சர் இருக்குது. அதுக்கடுத்து ஒவ்வொன்றா பார்த்தோம்னா தசாவதாரத்தோட வந்து ஒரு வைணவத்தை வந்து அழகாக காட்டியிருக்காங்க. அது வந்து மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், ராம அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு 10 அவதாரத்தோடைய இதுவும் இங்கே பதிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து குட்டி குட்டி கதைகள், அந்த அனுமன் வந்து லங்காவுக்கு வந்து இது தூக்கிட்டு போகிறது, அந்த 2 மலையை வந்து நம்ம சுக்ரீவனுக்காக மாற்றி சொல்கிறாங்க, லக்ஷ்மணனுக்காக வந்து கிஷ்கிந்தை மலையை தூக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாம், இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க டீட்டெயில் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சிற்பத்தில். இந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பித்து மேலே காஷ்மீர் வரைக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு நுணுக்கங்கள் இருக்கும் கலையில். அதான் அந்த அழகு இருக்குது. இப்போ என்னென்னா சிற்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இது இந்த இடத்துல இதே ஸ்பாட்டில் ஒளியில் எந்த சிற்பி உட்காந்து எவ்வளோ நேரம் செதுக்குனா நம்மளுக்கு தெரியாது. பட் அவர் கண்டிப்பாக இதை வந்து தலைவர். Oh, because everybody touch.